ஸோ குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம டைனமிக்ஸ் கிளாஸில் வந்து அடுத்த லாஸ்ட் 2 ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஷோ தட் ஃபார் அ கிவன் வெலாசிட்டி ஆஃப் ப்ரொஜெக்ஷன் the maximum range down the inclined plane of inclination alpha bears the maximum range up the inclined plane in the ratio 1 plus sin alpha divided by 1 minus sin alpha அப்படிங்கிறது. ஸோ இது வந்து யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்க கொஸ்டின். ஷோ தட் ஃபார் அ கிவன் வெலாசிட்டி ஆஃப் ப்ரொஜெக்ஷன். ஸோ ஒரு வெலாசிட்டி ஆஃப் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துட்டாங்க. அந்த பார்ட்டிக்கலுக்கு மேக்ஸிமம் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். டவுன் த இன்க்ளைன்டு பிளேனுக்கும் கண்டுபிடிக்கணும், அப் த இன்க்ளைன்டு பிளேனுக்கும் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இது கண்டுபிடிச்சி அதுக்கு ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா அது 1 + sin alpha by 1 - sin alpha இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு லெட் யூ பி த வெலாசிட்டி ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். டீட்டாங்கிறது வந்து இன்க்ளினேஷன் ஆஃப் டைரக்ஷன் ஆஃப் த ப்ரொஜெக்ஷன் வித் த பிளேன். டீட்டாங்கிறது வந்து ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க போகிறோம். ஸோ அப்போ இந்த யூங்கிற வெலாசிட்டியை வந்து நம்ம ரெண்டாக வந்து ரிசால்வ் பண்ணிக்கலாம். ஹரிசாண்டலுக்கு தனியாக, வெர்டிக்கலுக்கு தனியாக. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா யூ த வெலாசிட்டி யூ கேன் பி ரிசால்வ்டு இன்டு 2 components. u cos theta upward the inclined plane. ஃபஸ்ட்டு நம்ம அப்வேர்டுக்கு கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் டவுன்வேர்டுக்கு கண்டுபிடிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு u cos theta வந்து upward the inclined plane, அதை மாதிரி u sin thetaங்கிறது வந்து perpendicular to the inclined plane. அதாவது horizontal தனியாக, vertical தனியாக வந்து எடுத்துக்கிட்டாச்சு. Therefore, the acceleration g can be resolved into 2 components. g sin alpha along the g sin alphaங்கிறது along the downward inclined plane and g cos alphaங்கிறது வந்து perpendicular to the inclined plane. So the acceleration வந்து ரெண்டாக பிரிக்கிறோம். g sin alphaங்கிறது வந்து இன்க்ளைன்டு பிளேனுக்கு டவுன்வேர்டாக, அதை மாதிரி ஜி காஸ் ஆல்ஃபாங்கிறது வந்து பெர்பெண்டிகுலர் டு த இன்க்ளைன்டு பிளேன் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து மோஷன் ஆஃப் த பார்ட்டிக்கலை வந்து கன்சிடர் பண்ணிக்கிடுவோம். இதுக்கு அந்த பார்ட்டிக்கல் வந்து மூவ் ஆகிறதுக்கு தேவையான டைம் ஆஃப் லைட்டை வந்து கேபிட்டல் டி அப்படின்ட்டு டினோட் பண்ணிக்கலாம். அப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பெர்பெண்டிகுலர் டு த இன்க்ளைன்டு பிளேன் இஸ் 0. ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு வந்து 0 அப்படின்ட்டு எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டு பார்த்தா ப்ரொஜெக்டைலிஸ் பாரபோலாவில் பார்த்தாச்சுல்ல, 0 வெர்டிக்கலாக ரிசால்வ் பண்ணும்போது 0 = u sin alpha into t minus half gt square அப்படின்ட்டு பார்த்துருப்போம். ஸோ அந்த g தான் இங்கே வந்து என்னதுன்னா g cos alpha அப்படின்ட்டு. அப்போ u sin theta into t minus half g cos alpha into t square அப்படின்ட்டு எழுதியிருப்போம். ஸோ இது ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தாச்சு. u sin alpha into t minus half gt square அப்படின்ட்டு பாத் ஆஃப் ப்ரொஜெக்டைலிஸ் பேரபோலாவில் பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி தான் வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கா. ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன செஞ்சிடலாம்னா ஒரு டீயை வந்து நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். டி காமனாக எடுத்து அது போக இதை வந்து 2-வை வந்து இப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ 2-வை கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா 2u sin theta minus g cos alpha into t ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். அப்போ இந்த மைனஸ் அந்த சைடு கொண்டு போனால் ப்ளஸ்ஸுக்கு ஈக்குவலாக கிடச்சிரும். அப்போ t தேவை அப்படின்னா 2u sin theta டிவைடட் பை g cos ஆல்ஃபா அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதிக்கலாம். இதுதான் வந்து டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கு உண்டான வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா டியூரிங் திஸ் டைம் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு அலாங் த பிளேன். ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு அலாங் த பிளேன் என்ன அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து என்னது அப்படின்னா வந்து ஹரிசாண்டலுக்கு. ஸோ இங்கே பொறுத்த வரையில் ஹரிசாண்டலுக்கும் அதாவது பெர்பெண்டிகுலராகவும் நம்ம வேல்யூ வந்து எடுத்துருக்குறோம் ஜி சைன் ஆல்ஃபா அப்படின்ட்டு. ஸோ இங்கே வரும்போது என்னது வரும் அப்படின்னா யூ காஸ் ஆல்ஃபா இன்ட்டு டி மைனஸ் ஹாஃப் ஜி சைன் ஆல்ஃபா இன்ட்டு டி ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ அங்கே வந்து எக்ஸ் நம்ம என்ன எழுதியிருப்போம்னா u cos alpha into t minus 0ன்னு மட்டும்தான் வந்து எழுதியிருப்போம். பட் இங்கே நம்ம வந்து பெர்பெண்டிகுலராகவும் நம்ம ரிசால்வ் பண்ணுறோம், அதை மாதிரி டவுன்வர்ட் த இன்க்ளைன்டு பிளேனும் வந்து நமக்கு இருக்குது. ஸோ அதனால் இங்கே வந்து ஹரிசாண்டல் காம்பனண்ட்டுக்குமே வந்து half gt ஸ்கொயரோட வேல்யூ வந்து வரும். ஸோ இப்போ இனிமேல் இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது தான். ஸோ சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு வந்து என்னது எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா u cos theta into t minus half g sin alpha into t square அப்படின்ட்டு இருக்கா. ஸோ இதில் ஏற்கனவே நம்ம டீயோட வேல்யூவை வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோமா. அப்போ u cos theta into tக்கு என்னது கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 2u sin theta by
ஜி காஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். மைனஸ் 1/2 ஜி சைன் ஆல்ஃபா இன்ட்டு இங்கேயும் டி ஸ்கொயர் வேல்யூ போடணும். டி ஸ்கொயர்னால் ஸ்கொயர் பண்ணி போடணும். 4u² சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை ஜி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படின்ட்டு கிடைக்குமா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2u² சைன் தீட்டா பை ஜி காஸ் ஆல்ஃபா ரெண்டுத்துலேயுமே வந்து பொதுவாக இருக்கும். ஓகேவா? இது வந்து ஒரு 2, இந்த இதில் வந்து ஒரு ஜி கேன்சல் ஆகும். அப்போ 2u² சைன் தீட்டா பை ஜி காஸ் ஆல்ஃபாவை வந்து பொதுவாக எடுத்தோம் அப்படின்னா ப்ராக்கெட்குள்ளே இங்கே வந்து இந்த காஸ் தீட்டா காஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறது வந்து ரிமைனிங் இருக்கும். மைனஸ் ரெண்டாவது டேர்மில் என்னது இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சைன் தீட்டாவை எடுத்தாச்சா, அப்போ ப்ராக்கெட்டில் ஒரு சைன் தீட்டா இருக்கும். அப்புறம் சைன் ஆல்ஃபா அப்படிங்கிறது வந்து நமக்கு பாக்கி இருக்கும் ரெண்டாவது டேர்மில். ஓகேவா? ஜி காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவை வந்து நம்ம பொதுவாக எடுக்கணும். ஜி காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவை வந்து நம்ம பொதுவாக எடுக்க வேண்டியது இருக்கும். காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவை பொதுவாக எடுத்தால் தான் காஸ் ஆல்ஃபா இல்லைங்கிறதுனால காஸ் ஆல்ஃபா இருக்கும். இந்த காஸ் தீட்டா வந்து இங்கே இருக்குது, இந்த சைன் தீட்டா வெளியில் இருக்குது. இங்கேயும் வந்து ஒரு சைன் தீட்டா வெளியில் இருக்குது, இன்னொரு சைன் தீட்டா உள்ளே இருக்குது, இந்த சைன் ஆல்ஃபா உள்ளே இருக்குது. காஸ் ஸ்கொயரை வந்து நம்ம வெளியில் எடுத்துருக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்படி கிடைக்கும். இப்போ ப்ராக்கெட்குள்ளே என்னது இருக்குது? காஸ் தீட்டா காஸ் ஆல்ஃபா மைனஸ் சைன் தீட்டா சைன் ஆல்ஃபான்னு இருக்கா? அப்போ இதனோட ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா cos A cos B minus sin A sin B. So this is nothing but cos of A plus B அப்படிங்கிறது. அப்போ 2u² sin theta by G cos square ஆல்ஃபா அப்படியே இருக்கும். ப்ராக்கெட்குள்ளே உள்ளது cos A plus B அப்படிங்கிற ஃபார்முலாவில் வந்து நம்ம எழுத போகிறோம். அப்போது 2u² sin theta divided by G cos ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படி வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ப்ராக்கெட்குள்ளே என்னது இருக்கும் அப்படின்னா cos ஆஃப் தீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா அப்படின்ட்டு இருக்கும். அதாவது காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பிங்கிறது காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி அப்படின்ட்டு. ஸோ அகைன் இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா 2 sin A cos B இந்த ஃபார்முலாவை வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா u² பை ஜி காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இதை எப்படி எழுதிக்கலாம்னா 2 cos ஆஃப் தீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு சைன் தீட்டா அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ இது வந்து 2 cos A sin B அப்படி. ஓகேவா? 2 cos A sin Bனா சைன் A ப்ளஸ் பி மைனஸ் சைன் A மைனஸ் பி அப்படின்ட்டு எழுதுவோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு u² பை ஜி காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு சைன் 2 ஆல்ஃபா 2 தீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா ஏ ப்ளஸ் பிக்கு மைனஸ் ஏ மைனஸ் பி போட்டோம் அப்படின்னா ஒரு ஆல்ஃபா அப்படின்ட்டு வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ரேஞ்ச் அப் த இன்க்ளைன்டு பிளேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த வேல்யூ வந்து மேக்ஸிமமாக இருக்கணும்னா என்ன கண்டிஷன்னா சைன் 2 தீட்டா ப்ளஸ் 1 இது வந்து மேக்ஸிமமாக இருக்கணும். ஸோ இது வந்து எப்போ மேக்ஸிமமாக இருக்கும்னா மேக்ஸிமம் வேல்யூ 1ன்னு இருக்கும்போது தான் மேக்ஸிமமாக இருக்கும். அப்போது u² பை ஜி cos ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு சைன் 2 தீட்டா ப்ளஸ் 1ஓட வேல்யூ வந்து 1 கிரேட்டஸ்ட் வேல்யூ மைனஸ் சைன் ஆல்ஃபா அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதிக்கிட்டோம் அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ண தெரியும்ல. இதை வந்து போன கிளாஸ்லேயே ஒரு ப்ராப்ளமில் வந்து சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த வீடியோ வேணால் எடுத்து பாருங்கள். ஸோ அதுலேயே வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருப்போம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னென்னா u² பை ஜி இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் ஆல்ஃபா. இதுதான் வந்து மேக்ஸிமம் ரேஞ்சு அப் த இன்க்ளைன்டு பிளேன். ஓகேவா? மேக்ஸிமம் ரேஞ்ச் அப் த இன்க்ளைன்டு பிளேன் வந்து இந்த வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து மேக்ஸிமம் ரேஞ்ச் டவுன் த இன்க்ளைன்டு பிளேன் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது மோர் ஆர்லெஸ் ரெண்டுமே வந்து சேம் தான். ஸோ மேக்ஸிமம் ரேஞ்ச் அப் த இன்க்ளைன்டு பிளேன் வந்து இது கண்டுபிடிச்சாச்சா g² பை ஜி u² பை ஜி இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் ஆல்ஃபா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா when the particle is projected down the plane from B
at the same angle theta to the plane, the time of flight has the same value 2u sin theta by g cos alpha. ஸோ வந்து பார்ட்டிக்கல் வந்து நம்ம மூட் ப்ரொஜெக்டட் டவுன் த இன்க்ளைன்டு பிளேன் அப்படின்னாலும் ப்ரொஜெக்டட் அப் த இன்க்ளைன்டு பிளேனாலும் டைம் ஆஃப் ஃப்ளைட் வந்து மாற போகிறது கிடையாது. ஸோ அதனால அது வந்து 2u sin theta by g cos alpha அப்படின்ட்டு தான் வந்து இருக்கும். பட் த காம்பனண்ட் ஆஃப் த இனிஷியல் வெலாசிட்டி அலாங் த இன்க்ளைன்டு பிளேன் இஸ் u cos theta downwards. ஸோ அங்கே வந்து u cos theta upwards பார்த்துருப்போம். ஸோ இங்கே வந்து u cos theta downwards and the component of the acceleration is g sin alpha. ஸோ அது acceleration வந்து அதே g sin alpha தான். ஸோ அப்போ வந்து R2 என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே R1 நம்ம கண்டுபிடிச்சோம்ல. ஸோ இதே மாதிரி தான் வந்து R2 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஒன்லி டிஃபரன்ஸ் என்னென்னா இங்கே மைனஸ் இருந்தது, அங்கே வந்து ப்ளஸ் வரும். இது அப்புங்கிறதுனால மைனஸில் வரும்போது டவுனுங்கிற போது ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸில் வரும். அப்போ u cos theta இன்ட்டு டி மைனஸ் ஹாஃப் ப்ளஸ் ஹாஃப் g sin alpha இன்ட்டு டி ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ மேலே நம்ம எப்படி வந்து சிம்ப்ளிஃபை பண்ணோமோ அதே மாதிரி தான் வந்து சிம்ப்ளிஃபை பண்ணணும். ஸோ இங்கே மேலே சிம்ப்ளிஃபை பண்ணி காஸ் ஆல்ஃபா காஸ் தீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் தீட்டான்னு வர மாதிரி அங்கே காஸ் ஆல்ஃபா காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் தீட்டா அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். அப்படி கிடைச்சிது அப்படின்னா இதை வந்து காஸ் ஆஃப் தீட்டா மைனஸ் ஆல்ஃபா அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ காஸ் ஆஃப் தீட்டா மைனஸ் ஆல்ஃபா அப்படின்ட்டு எழுதணும் அப்படின்னா அகைன் அதுக்கு ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நமக்கு சைன் ஆஃப் 2 தீட்டா மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா அப்படிங்கிற மாதிரி இந்த வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ இதுலேயுமே வந்து ரேஞ்சு வந்து கிரேட்டஸ்ட்டாக இருக்கணும்னா சைன் 2 தீட்டா மைனஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து கிரேட்டஸ்ட்டாக இருக்கணும். ஸோ இதனோட கிரேட்டஸ்ட் வேல்யூ 1 அப்படின்ட்டு நமக்கு தெரியும். ஸோ அப்போ நம்ம என்ன செஞ்சுருவோம் அப்படின்னா வந்து u ஸ்கொயர் பை ஜி காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் ஆல்ஃபா அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டுருவோம். ஓகேவா? ஸோ இப்படி போட்டாச்சு அப்படின்னா அகைன் இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா ஜி ஸ்கொயர் டிவைடட் பை 1 மைனஸ் சைன் ஆல்ஃபா அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இங்கே ஃபார்முலா இந்த இடத்துல வந்து ப்ளஸ் வரும். புக்கில் வந்து மைனஸ்னு கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல ப்ளஸ் வரும். ஓகேவா? ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு u ஸ்கொயர் பை ஜி சைன் g into 1 minus sin alpha அப்படின்ட்டு கிடைக்கும். இதுதான் வந்து மேக்ஸிமம் ரேஞ்ச் டவுன் த இன்க்ளைன்டு பிளேன். ஸோ மேக்ஸிமம் ரேஞ்ச் அப் த இன்க்ளைன்டு பிளேன் ஏற்கனவே இருக்குது. ஸோ இப்போது நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ரெண்டையும் வந்து டிவைட் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் ரேஞ்ச் டவுன் த இன்க்ளைன்டு பிளேன் டிவைடட் பை மேக்ஸிமம் ரேஞ்ச் அப் த இன்க்ளைன்டு பிளேன். ஸோ மேக்ஸிமம் ரேஞ்ச் டவுன் த இன்க்ளைன்டு பிளேன் பார்த்தோம் அப்படின்னா இந்த வேல்யூ வந்துதா, அதை மாதிரி மேக்ஸிமம் ரேஞ்ச் அப் த இன்க்ளைன்டு பிளேன் போடும்போது டிவைடட் பை யூ ஸ்கொயர் பை ஜி இன்ட்டுன்னு வரும். ஸோ அதை வந்து இப்படி மேலே தூக்கி எழுதும் போது இதை மாதிரி வந்து நம்ம எழுதியிருப்போம். ஸோ இப்போ இதில் வந்து யூ ஸ்கொயர் கேன்சல், ஜி கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 1 ப்ளஸ் சைன் ஆல்ஃபா டிவைடட் பை 1 மைனஸ் சைன் ஆல்ஃபா அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் ரேஞ்ச் டவுன் த இன்க்ளைன்டு பிளேன் டு மேக்ஸிமம் ரேஞ்ச் அப் த இன்க்ளைன்டு பிளேனுக்கு உண்டான ரேஷியோ. ஸோ இதை தான் வந்து நம்ம இந்த ப்ராப்ளமில் ப்ரூவ் பண்ணணும். இது வந்து இம்பார்ட்டன்ட் யூனிவர்சிட்டி கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எ பார்ட்டிக்கல் இஸ் ப்ரொஜெக்டட் அட் அன் ஆங்கிள் ஆல்ஃபா வித் velocity u and it strikes up the inclined plane of inclination beta at a right angle to the plane. Then prove that cot beta equal to 2 tan alpha minus beta. அது மாதிரி cot beta equal to tan alpha minus 2 tan beta அப்படிங்கிறதையும் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். If the plane is struck horizontally, show that tan alpha equal to 2 tan beta அப்படிங்கிறதையும் வந்து நம்ம சொல்லணும். ஸோ இதுவும் வந்து யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எப்பவும் போல தான் இந்த ப்ராப்ளம் வந்து வரும். டயக்ராம் வந்து பழைய டயக்ராமே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். த இனிஷியல் வெலாசிட்டி அண்ட் த ஆக்சலரேஷன் ஆர் ஸ்பிளிட் இன்ட்டு 2 காம்பனன்ட்ஸ். இனிஷியல் வெலாசிட்டியும் வந்து 2 காம்பனண்ட்டாக பிரிப்போம். ஹாரிசாண்டல் காம்பனண்ட்டுக்கு ஒன்று, வெர்டிக்கல் காம்பனண்ட்டுக்கு ஒன்று அப்படின்ட்டு. அது மாதிரி ஆக்சலரேஷனும் வந்து ஹாரிசாண்டலுக்கு தனியாக வெர்டிக்கலுக்கு தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுவோம். அப்படி ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் டைம் ஆஃப் ஃப்ளைட் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ டைம் ஆஃப் ஃப்ளைட் வந்து ஏற்கனவே நம்ம இந்த ஃபார்முலா டெரைவ் பண்ணி வச்சுருக்கிறோமா. டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கு வந்து 2u சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா டிவைடட் பை ஜி காஸ் பீட்டா அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே வந்து கண்டுபிடிச்சு வச்சுருக்கிறோம். Since the particle strikes the inclined plane normally,
its velocity parallel to the inclined plane is 0. ஸோ இப்போ வந்து particle strikes the inclined plane at right angle அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. strikes up the inclined plane at right angle அப்படின்ட்டு கொடுத்துருக்கிறதுனால ஸோ அதனோட velocity பார்த்தோம் அப்படின்னா வந்து 0 தான். ஸோ velocity வந்து 0 அப்படின்ட்டு ஆகும்போது நம்ம என்ன எழுதிக்கிட முடியும் அப்படின்னா 0 is equal to u cos alpha minus beta into t minus g sin beta into t ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இதில் ஒரு டி வந்து கேன்சல் ஆயிரும். அது போக உங்களுக்கு வந்து இந்த டேர்ம் வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஃபுல் ஆக்சலரேஷனை தான் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ ஃபுல் ஆக்சலரேஷன் கொடுக்கறதுனால ஹாஃப் வந்து போட்டிருக்க மாட்டோம். ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிடலாம். மைனஸ் ஜி சைன் பீட்டாவை ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டுட்டு போனால் ப்ளஸ் ஜி சைன் பீட்டா இன்ட்டு டி. அப்போ டி தேவை அப்படின்னா யூ காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை ஜி சைன் பீட்டா அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ இது ஒரு டீன்னு கிடச்சிருக்குதா. ஏற்கனவே நம்ம ஃபார்முலாவில் ஒரு டீங்கிறது வந்து டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கு. ஸோ இப்போ இது ரெண்டையுமே வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து ஈக்குவேட் பண்ண போகிறோம். அப்போ 2u சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா டிவைடட் பை ஜி காஸ் பீட்டா ஈக்குவல் டு யூ காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை ஜி சைன் பீட்டா அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். ஜி கேன்சல், யூ வந்து கேன்சல். இந்த காசை மேலே கொண்டுட்டு போங்க, இந்த காசை கீழே கொண்டுட்டு வாங்க. அப்போ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் பீட்டா பை சைன் பீட்டா அப்படின்ட்டு இருக்கும். காஸ் பீட்டா பை சைன் பீட்டா இஸ் நத்திங் பட் காட் பீட்டா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். காஸ் பை ஸோ காட் பீட்டா ஈக்குவல் டு என்னது கிடைக்கும் அப்படின்னா சைன் பீட்டா பை காஸ் பீட்டா இஸ் நத்திங் பட் டேன் பீட்டா. அப்போ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இஸ் நத்திங் பட் டேன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இந்த 2 வந்து அப்படியே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா டேன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாக்கு வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். tan a minus b is nothing but tan a minus tan b divided by 1 plus tan a tan b அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி நம்ம இந்த லைனை வந்து எழுதிடலாம். ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். ஸோ சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக இங்கே நமக்கு என்னது இருக்குது, காட் பீட்டா ஈக்குவல் டு நியூமரேட்டரில் 2 உள்ள மல்டிபிள் பண்ணிட்டா 2 tan ஆல்ஃபா மைனஸ் 2 tan பீட்டா அப்படின்ட்டு இருக்கும். டிவைடட் பை 1 ப்ளஸ் டேன் ஆல்ஃபா டேன் பீட்டான்னு இருக்குமா. ஸோ இதில் இதை இப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா காட் பீட்டா இன்ட்டு 1 வந்து காட் பீட்டா அப்படின்ட்டு வந்துடும். ப்ளஸ் ரெண்டாவது டேர்மில் மல்டிபிள் பண்ணால் காட் பீட்டா டேன் ஆல்ஃபா டேன் பீட்டா அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 2 tan ஆல்ஃபா மைனஸ் 2 tan பீட்டா அப்படின்ட்டு எழுத முடியும். பட் காட் பீட்டாவும் டேன் பீட்டாவும் இன்வர்ஸ் ஆஃப் ஈச் அதர் அப்படிங்கிறதுனால அது கேன்சல் ஆயிரும். அப்போது காட் பீட்டா ப்ளஸ் டேன் ஆல்ஃபா ஈக்குவல் டு இந்த டேன் ஆல்ஃபாவையும் அந்த சைடு கொண்டுட்டு டேன் ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 tan ஆல்ஃபா மைனஸ் 2 tan பீட்டா அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இந்த டேன் ஆல்ஃபா ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போய் சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 2 tan ஆல்ஃபா மைனஸ் டேன் ஆல்ஃபா வந்து டேன் ஆல்ஃபா. அப்போ காட் பீட்டா ஈக்குவல் டு டேன் ஆல்ஃபா மைனஸ் 2 tan பீட்டா அப்படின்ட்டு வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம செகண்ட் சப்டிவிஷனில் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் வந்து காட் பீட்டா ஈக்குவல் டு 2 tan ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ரெண்டாவது சப்டிவிஷனில் காட் பீட்டா ஈக்குவல் டு tan ஆல்ஃபா மைனஸ் 2 tan பீட்டா. ஸோ இதையும் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இஃப் த பிளேன் இஸ் ஸ்ட்ரக் ஹரிசாண்டலி, பிளேன் வந்து ஹரிசாண்டலாக ஸ்ட்ரக் பண்ணால் நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இஃப் த பிளேன் இஸ் ஸ்ட்ரக் ஹரிசாண்டலி த வெர்டிக்கல் வெலாசிட்டி ஆஃப் த ப்ரொஜெக்டைல் இஸ் 0. ஸோ இதில் வந்து வெர்டிக்கல் வெலாசிட்டி வந்து 0 அப்படின்ட்டு சொல்லிடலாம். தேர்ஃபோர் த இனிஷியல் வெர்டிக்கல் வெலாசிட்டி வந்து u sin ஆல்ஃபா, அதை மாதிரி ஆக்சலரேஷன் வந்து g டவுன்வர்ட்ஸ். அப்போ வெர்டிக்கல் வெலாசிட்டி இனிஷியல் வெர்டிக்கல் வெலாசிட்டி வந்து u sin ஆல்ஃபா, அது மாதிரி ஆக்சலரேஷன் வந்து g டவுன்வர்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்களா. அப்போது வெர்டிக்கல் வெலாசிட்டி டைம் டீயில் வந்து என்னது வரும் அப்படின்னா u sin ஆல்ஃபா மைனஸ் ஜிடி அப்படின்ட்டு எழுதிக்கலாம். u sin ஆல்ஃபா மைனஸ் ஜிடி, ஏன்னா இனிஷியல் வெர்டிக்கல் வெலாசிட்டி வந்து u sin ஆல்ஃபா, ஆக்சலரேஷன் வந்து g அப்படிங்கிறதுனால இப்படி எழுதிக்க முடியும். ஸோ இப்படி எழுதிக்கிட்டாச்சு அப்படின்னா இதுலேருந்து டீயோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணிட முடியுமா.
அது வந்து u sin alpha minus g அப்படின்ட்டு வந்து வெர்டிக்கல் வெலாசிட்டி அட் த டைம் வந்து டைம் டீயை வந்து இது ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணுவோம். அப்போ u sin alpha minus gt ஈக்குவல் டு ஜீரோனா u sin alpha ஈக்குவல் டு gt, அப்போ t is equal to u sin alpha divided by g அப்படின்ட்டு வந்து கிடைக்கும். ஏற்கனவே நமக்கு டைம் ஆஃப் ஃப்ளைட் ஒன்று இருக்குதா, இதுதானே டைம் ஆஃப் ஃப்ளைட்டு நம்ம எழுதி வச்சுருக்கிறோம். ஸோ இப்போ உள்ள டைமையும் வந்து நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவேட் பண்ணோன்னா ஜி கேன்சல் ஆயிரும், ஒரு யூ கேன்சல் ஆயிரும். அப்போ 2 sin alpha minus beta is equal to இந்த காஸ் பீட்டா மேலே போச்சுன்னா sin alpha cos beta அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதிக்கிட்டாச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இதுக்கு வந்து ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறோம். ஸோ இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா. அப்போ இந்த 2வை உள்ளே மல்டிபிள் பண்ணிடுங்க. 2 sin alpha cos beta இந்த 2வை உள்ளே மல்டிபிள் பண்ணால் இங்கே மைனஸ் இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போகும்போது ப்ளஸ்ன்னு ஆகும். ஈக்குவல் டு 2 cos alpha sin beta அப்படின்ட்டு வரும். இந்த sin alpha காஸ் பீட்டாவை இந்த சைடு கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா மைனஸ் வருமா. அப்போ 2 sin alpha cos beta மைனஸ் sin alpha cos betaங்கிறது வந்து sin alpha cos beta அப்படின்ட்டு இருக்கும். ஈக்குவல் டு 2 cos alpha sin beta அப்படின்ட்டு வந்து இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஸோ நான் இதை வந்து இன்னொரு ஸ்டெப் நான் எழுதி காட்டுறேன். ஆக்சுவலாக நமக்கு வந்து என்னது இருக்குன்னா இப்போ நமக்கு கிடச்சிருக்கிறது t is equal to u sin alpha divided by g அப்படின்ட்டு வந்து கிடச்சிருக்குதா. நமக்கு ஏற்கனவே என்னது இருந்தது அப்படின்னா 2u sin alpha minus beta divided by g cos beta அப்படின்ட்டு இருந்தது. this is equal to u sin alpha by g. ஸோ u கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா இது போக என்னது இருக்கும் 2 sin alpha minus beta equal to இதை இப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டா sin alpha cos beta அப்படின்ட்டு வந்து இருக்கும். அப்போ 2 into sin alpha minus betaக்கு ஃபார்முலா வந்து sin alpha cos beta minus cos alpha sin beta அப்படிங்கிறது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு sin alpha cos beta அப்படின்ட்டு இருக்குமா. ஸோ இப்போ இந்த 2வை வந்து நான் உள்ளே மல்டிபிள் பண்ணப்பார். ஸோ 2வை உள்ளே மல்டிபிள் பண்ணால் 2 sin alpha cos beta மைனஸ் 2 cos alpha sin beta ஈக்குவல் டு sin alpha cos beta அப்படின்ட்டு இருக்கும். அப்போது 2 sin alpha cos beta இந்த ஈக்குவல் டுக்கு இந்த சைடு உள்ளதை அந்த சைடு கொண்டு போனால் மைனஸ் sin alpha cos beta ஈக்குவல் டு இந்த -2 இந்த சைடு வரும்போது +2 cos alpha sin beta அப்படின்ட்டு எழுத முடியும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் 2 - 1 வந்து 1. அப்போ sin alpha cos beta ஈக்குவல் டு 2 cos alpha sin beta அப்படின்ட்டு கிடைக்குமா. ஸோ இப்படி கிடைச்சிது அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா sin alpha by cos alpha ஈக்குவல் டு 2 sin beta by cos beta அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். அதாவது இது அந்த சைடு டிவைட் பண்ணியாச்சு, அது இந்த சைடு டிவைட் பண்ணியாச்சு. ஸோ sin alpha by cos alpha is nothing but tan alpha. sin beta by cos beta is nothing but tan beta. அப்போ tan alpha equal to 2 tan beta அப்படின்ட்டு வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து if the particle struck horizontally, if the plane is struck horizontally நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது tan alpha equal to 2 tan beta அப்படிங்கிறது. ஸோ இதுவும் வந்து யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்க கொஸ்டின். ஸோ இன்றைக்கி பார்த்த 2 ப்ராப்ளமே யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்கக்கூடியது. ஸோ இந்த ப்ராப்ளமோட வந்து ஃபஸ்ட் யூனிட்டான இந்த ப்ரொஜெக்டைல் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா? தேங்க்யூ.